வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பாருங்க வெபுட் சேனல். நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நான் ரீசெண்டா வந்து நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ல யார் மேல தப்பு இருக்கு, யார் வில்லன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில வந்து நெறைய பேர் நம்ம விசரிஸ் மேலயும் தப்பு இருக்கு ப்ரோ. ஸோ நம்ம விசரிஸ் தான் வந்து நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் இந்த கிளாஷ் நம்ம சிவில் வார் நடந்ததுக்கான மெயின் ரீசன் சொல்லியிருந்தீங்க. ஸோ உண்மையாவே நம்ம விசரிஸ் காரணமா? நம்ம விசரிஸ் பண்ண சில தப்புகள் என்ன? அண்ட் இந்த தப்புகள வந்து அவாய்ட் பண்ணியிருந்தாருன்னா, கண்டிப்பா வந்து நம்ம சிவில் வார் நம்ம டான்ஸ் ஆஃப் த டிராகன்ஸ் வந்து தடுத்து நிப்பாட்டிருக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம விசரிஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அயர்ன் த்ரோன வந்து லீவ் பண்ணாதது தான். அயர்ன் த்ரோன நம்ம ரெனேரியாக்கு விட்டு குடுக்காதது. அண்ட் அவர் உயிரோட இருந்தபோதே நம்ம ரெனேரியாக்கு வந்து கொரோனேஷன் பண்ணாதது. ஸோ இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் கிங் வந்து அவங்க சாகுற வரைக்குமே இருக்கலாம். பட் இருந்தாலுமே சில கிங்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வயசானதுக்கப்புறம் ஒரு 60 இயர்ஸ்க்கு மேல ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம த்ரோன வந்து அப்டிகேட் பண்ணிடுவாங்க. அண்ட் அத வந்து ஒரு அவங்களோட ஹேருக்கு வந்து குடுப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விசரிஸ்க்கு நம்ம ரெனேரியாவா இருந்தாங்க. ஸோ நம்ம விசரிஸ் உண்மையாவே நம்ம ரெனேரியா வந்து நம்ம குயின் ஆகும்னு நெனச்சிருந்தாங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்ம த்ரோன வந்து அவரு விட்டு குடுத்து நம்ம ரெனேரியாட்ட குடுத்துருக்கலாம். நம்ம ரெனேரியாட்ட குடுக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து கொரோனேஷன் நடந்திருக்கும் நம்ம விசரிஸ் இருக்கும்போதே. ஸோ இதுக்கப்புறம் வந்து யாருமே வந்து நம்ம விசரிஸோட பேச்சு கேட்டு தான் வந்து பண்ண முடியும். ஸோ யாருமே நம்ம ரெனேரியா வந்து கொஸ்டினும் பண்ணியிருக்க முடியாது. அண்ட் ஈஸியாவே நம்ம ரெனேரியா நம்ம குயின் ஆஃப் த 7 கிங்டம்ஸா மாறியிருப்பாங்க. ஸோ இது நடந்திருக்கும். ஏன் ஏன் ப்ரோ அப்ப பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையாவே நம்ம விசரிஸ்க்கு வந்து அவரு எப்ப சாவ போறாருன்னு தெரியாது. அண்ட் அந்த ஒரு டைம்லைன்ல வந்து அவருக்கு யோசிச்சிருக்க கூட மாட்டாருன்னு நெனைக்கிறேன். அண்ட் இது வந்து நம்ம ரைட்டிங் கூட சொல்லலாம். ஸோ ஸ்டோரி எப்படிங்க உருவாகியிருக்கும்? சிம்பிளா வந்து இப்படி முடிச்சுட்டா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அலிசன் ஹைட்டவர் நம்ம செகண்ட் ஒய்ஃபா சூஸ் பண்ணது. அவருக்கு என்னன்னா நம்ம ஏமா மேல வந்து என்னதான் பாசம் இருந்தாலுமே ஒரு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்ல. ஸோ நமக்கு வந்து அந்த மேல் ஹேர் வேணுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம விசரிஸ்க்கு தெரிஞ்சுச்சு. ஸோ அதனால நம்ம அலிசன் சூஸ் பண்ணாரு. பட் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து கிட்டத்தட்ட வந்து அவரோட ஹவுஸே வந்து அழிக்குன்னு சொல்லி அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவர் என்ன நெனச்சாருன்னா, நம்ம அலிசன் ஹைட்டவர் மேரி பண்ணி நமக்கு வந்து ஒரு மேல் ஹேர் கிடைச்சா கண்டிப்பா வந்து ரெனேரியாக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம 7 கிங்டம்ஸ் வந்து ஒரு ஸ்டேபிளா வச்சுக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ஏன்னா நீங்க வந்து நம்ம டார்கேரியனோட சைடுலன்னு மட்டும் நீங்க யோசிக்க முடியாது. டார்கேரியன்ஸ் த டிராகன் இருக்கு. பட் இருந்தாலுமே நெறைய லார்ட்ஸ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ரெனேரியா வந்து நம்ம த்ரோன்ல உட்கார்ந்தா, ஸோ இதே ப்ராப்ளம் தான் நம்ம ஜெகரிஸோட கிரேட் கவுன்சில்லயுமே வந்து நடந்துச்சு நம்ம ரெய்னிஸ்க்கு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் உங்கள்ட்ட டிராகன்ஸ் இருக்கு. ஸோ சிம்பிள் தான். நீங்க டேமன் டார்கேரியன வந்து ஒவ்வொரு லார்டுக்கா விசிட் பண்ணி அனுப்பிச்சு வச்சாலே போதும். ஸோ நம்ம கராக்ஸிஸ் அண்ட் நம்ம டேமன் டார்கேரியன் போதுங்க எல்லாரையும் இன்டிமேட் பண்றதுக்கு. ஸோ யாருமே வந்து நம்ம த்ரோன் வந்து ரிபெலியன் கூட ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம ரெனேரியாக்கு வந்து அதிக சப்போர்ட் கிடைச்சிருக்கும். அண்ட் ஆல்சோ அவர் நம்ம அலிசன் ஹைட்டவரோட சில்ட்ரன்ஸும் சரி, இல்ல நம்ம ஏகான், எய்மான், ஹெலனா. ஸோ இந்த 3 பேர் கூடயுமே அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணத நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க மோஸ்ட்லி. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஏகான் சின்ன வயசுல தான் அவர் வந்து ரொம்ப கொ பாசமா இருப்பாரு. பட் அதுக்கப்புறம் நம்ம அலிசன்டும் சரி, இல்ல நம்ம 3 சில்ட்ரன்ஸுமே சரி, அந்த கிரீன் சைடே போயிருக்க மாட்டாரு. ஸோ அந்த கிரீன்ஸ் பொறந்து அந்த ஒரு டைம் போனதுக்கப்புறம் தான் நம்ம ரெனேரியாவோட ஃபுல் அரும நம்ம விசரிஸ்க்கு தெரிய வந்திருக்கும். அண்ட் ரெனேரியா தான் தன்னோட ட்ரூ ஹேர்ன்னு சொல்லி அவருக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ இதுவுமே ஒரு மிஸ்டேக் தான். ஏன்னா சப்போஸ் இப்போ நம்ம விசரிஸ் நம்ம இந்த 3 பேர் நம்ம ஏகான், எய்மான் அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹெலனா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாரு. நம்ம அலிசன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, ஸோ நம்ம அலிசன் டார்கேரியன் சாரி நம்ம அலிசன் ஹைட்டவர்ட்ட நம்ம டார்கேரியன் ட்ரீம்ஸ் நம்ம சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர் பத்தி முன்னாடியே சொல்லி, ஒரு மனசு விட்டு பேசி அவர் மைண்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, கண்டிப்பா நம்ம அலிசன் வந்து மேபி நம்ம ரெனேரியாவுக்கு வந்து ஒத்துப்பாங்க. நம்ம ஓட்டோ வந்து என்னதான் சொன்னாலுமே. ஸோ நம்ம ஒரு விஷயத்த மறக்க வேணாம். தே வேர் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ என்னதான் நம்ம ஓட்டோ ஹைட்டவர் வந்து பின்னாடிலேருந்து மேனிபுலேட் பண்ணாலுமே, அலிசன் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, விசரிஸோட ஒரு டெத் விஷயாவது வந்து அட்லீஸ்ட் ஒத்துப்பாங்க. ஏன்னா புக்ஸ் அலிசன் பண்ணுவாங்க. பட் நம்ம ஷோல வந்து டிஃப்ரெண்ட்டா காமிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெனேரியாவையும் நம்ம ஏகானுமே வந்து மேரி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது எப்படி ப்ரோ பாசிபிள்? அண்ட் இது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, டார்கேரியன் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில என்ன வேணா நடக்கலாம். அண்ட் ஏகான் அண்ட் நம்ம ரெனேரியா வந்து பிரதர் அண்ட் சிஸ்டர் தான். எஸ் ஏஜ் கேப் வந்து ரொம்ப அதிகம் தான். பட் அட்லீஸ்ட் நம்ம ரெனேரியா நம்ம ஏகானுக்கு பிட்ரூத் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா, ஏகான் நம்ம கிங்கா இருப்பான். நம்ம ரெனேரியா குயினா இருப்பாங்க. அண்ட் சிம்பிளா சொல்லணும்னா,
இதுதாங்க ஒரு மோஸ்ட் எஃபெக்டிவ் மேனர். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெஸ்ட்டு மேனர்ன்னு நான் கூட சொல்லுவேன். ஏன்னா, லிட்டரலி வந்து நீங்க ஒரு சிவில் வார வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து கிட்ட வந்து எல்லா லார்ட்ஸுமே ஷட்டப் ஆயிருப்பாங்க. ஸோ யாருமே திருப்பி பேசியிருக்க மாட்டாங்க. நம்ம ரெனேரியாவுக்கும் ஏகோனுக்கும் வந்து கல்யாணம் நடந்துச்சுன்னா, ஐ மீன் நம்ம லேனார் ஓடி போனதுக்கப்புறம். ஸோ இதுவுமே வந்து பண்ணாம விட்டுட்டாங்க இருக்கும்போது, சான்ஸ் இருக்கும்போது. அண்ட் இது நடந்துச்சுன்னா, எந்த ஒரு ஃபியூடல் லார்ட்ஸோ இல்ல வந்து எந்த ஒரு ரீஜினல் லார்ட்ஸோ கண்டிப்பா இவங்கள வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க 2 பேருமே. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த 2 கேரக்டர்ஸுமே வந்து ஒத்து வராது. பட் நீங்க புக்ஸ் ஏகான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவன் வந்து நம்ம ரெனேரியோட த்ரோன கூட வந்து ஸ்டீல் பண்ண நெனச்சதே கிடையாது. ஸோ ஈவன் அலிசன் ஹைட்டவர்ட்ட கூட சொல்லுவான். ஸோ இந்த மாரி வந்து ஏன் நான் என்னோட சிஸ்டரோட த்ரோன வந்து எடுக்கணும். அவங்களோட பர்த் ரைட் வந்து நான் எதுக்கு எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பான். ஸோ அவன வந்து மோஸ்ட்லி மேனிபுலேட் பண்ணது நம்ம லாரி ஸ்ட்ராங் தான். ஸோ நீங்க த்ரோன் எடுக்கலன்னா, உங்களோட பிரதர் அண்ட் சிஸ்டரான நம்ம எய்மோண்ட் அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ஹெலனா வந்து நம்ம ரெனேரியா வந்து கண்டிப்பா கொன்றுவாங்க. ஏன்னா நம்ம ரெனேரியாக்கு வந்து த்ரோன் மேல ஆசை இருக்கு. அண்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு ஆப்ஸ்டக்கிள்னு சொல்லியிருப்பாங்க. ஐ மீன் ஒரு தடன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து நம்ம லாரி ஸ்ட்ராங் மேனிபுலேட் பண்ணப்பட்டதுனால நம்ம ஏகான் வந்து அது ஒத்துக்கிட்டான் தவிர, புக்ஸ்ல ஏகான் வந்து என்ன சொல்லியிருப்பான்னா, நான் என்னோட சிஸ்டரோட பர்த் ரைட் வந்து நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த மாரி ஒரு கேரக்டர் தான் ஏகான் ஆக்சுவலா. ஒரு நல்ல கேரக்டருங்க. பட் சின்ன ஒரு ஃபூல் மாரி தான். பட் உண்மையா சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல கேரக்டர் எ டான்ஸ் ஆஃப் த டிராகன்ஸ்ல ஏகான் நான் சொல்லுவேன். பட் அந்த ஒரு ஹேட்ரட் அந்த சிச்சுவேஷன் அண்ட் இந்த வார் தான் அவன வந்து கிரேசில அந்த ஒரு அந்த மேட்னஸ் வந்து உள்ள கொண்டு வந்துட்டு. ஸோ பட் இருந்தாலுமே புக்ஸ்ல எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் நம்ம ஏகான் டார்கெரியன. அண்ட் ஆல்சோ நம்ப விசரிஸ் நம்ம டேமான் சைட்ல பண்ண தப்புகள் வந்து நம்ம ஸ்டெப் ஸ்டோன்ஸ்க்கு வந்து நம்ம டேமனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்மி அனுப்பானது. எஸ் அனுப்பிச்சிருப்பாரு. பட் அது வந்து லேட். அதுக்குள்ள வந்து நம்ம டேமன் டார்கேரியன் அந்த ஆர்மி வந்து அவரே டிஃபீட் பண்ணியிருப்பார் மோஸ்ட்லி. அண்ட் ஆல்சோ நம்ம விசரிஸ் வந்து அந்த மோஸ்ட்லி எந்த டெசிஷன் எடுத்தாலுமே அத கேர்ஃபுல்லா எடுக்கிறேன்னு சொல்லி வந்து ரொம்ப தள்ளி போட்டுருவாரு. ஒரு ஜவ்வு மாரி இழுத்துருவாருன்னு கூட சொல்லலாம். ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த ஸ்டெப் ஸ்டோன்ஸ் வந்து ஃபைட் பண்ணி ஜெயிச்சுட்டாங்கன்னா, நம்ம வெஸ்டரோஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அந்த மாரி இருக்கிற ஒரு ஏரியா வந்து நம்ம விசரிஸ், நம்ம டேமன், டிராகன்ஸ் இருக்கும்போது நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணலாங்க. பிகாஸ் ஈவன் ஏகான் த கான்க்யூரர் வெஸ்ட்ரோஸ் வந்து கான்க்யூர் பண்ணிட்டாரு. ஸோ அவர் நெனச்சிருந்தா கண்டிப்பா நம்ம எசோஸ் போயிட்டு நம்ம ஓல்டு வெலேரியாவோட அந்த பழைய ஃப்ரீ சிட்டீஸ் இருக்குல்ல, 9 ஃப்ரீ சிட்டீஸ். ஸோ அந்த ஃப்ரீ சிட்டீஸுமே வந்து கான்க்யூர் பண்ணியிருக்க முடியும். பட் ஐ திங்க் நம்ம ஏகான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வெஸ்ட்ரோஸே போதும்னு சொல்லி ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. பிகாஸ் அந்த திருப்பி அந்த சைக்கிள் ஆஃப் வார் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வர வேணாம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டியிருப்பாங்க. பட் நம்ம ஸ்டெப் ஸ்டோன்ஸ் ஒரு முக்கியமான இடம். அண்ட் அதை கேப்சர் பண்ணால் கண்டிப்பாக நம்ம கிங்ஸ் லேண்டிங்லேருந்து நம்ம ஹோல் வெஸ்ட்ரோஸ்க்குமே வந்து ட்ரேட் அதிகமாகும். ஸோ அதை நம்ம விசிறிஸ் வந்து பண்ணாமல் விட்டாரு. அண்ட் ஆல்சோ நம்ம 2 ஃபேக்ஷன்ஸ் நம்ம ஹைட்டவர் கிரீன்ஸுக்கும் டார்கேரியன் பிளாக்ஸுக்குமே வந்து அவர் வந்து சப்போர்ட்டே பண்ணல. ஸோ அவர் வந்து ஒரு மிடில் ஸ்டேஜில் இருந்தார். அண்ட் நம்ம ரெனேரியாக்கு வந்து அவரோட இன்டைரக்டான சப்போர்ட் இருந்துச்சு. அண்டு நம்ம கிரீன்ஸ் பக்கம் அவர் வந்து தலை வச்சு கூட படுக்கலை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம விசரிஸ் வந்து அந்த ஐ மீன் ஒரு பேங்க்வெட் ஹால்லாம் வச்சு ஒரு டின்னர் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. பட் அதுலேயுமே நீங்கள் வந்து சண்டை வரதை பார்த்துருக்கலாம். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எய்மாண்டோட வந்து பார்த்தீங்கன்னா போனப்பயே விசரிஸ் வந்து அட்லீஸ்ட் நம்ம லுசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கணும். மேபி வந்து பார்த்தீங்கன்னா லுசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ் லேண்டிங்லேருந்து பேன் பண்ணி அவர் வந்து மேபி வந்து நம்ம டிராகன் ஸ்டோனுக்கு அனுப்புறதா இருக்கட்டும். சம்திங் ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கணும். ஸோ அப்படி எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம எய்மெண்ட்டுக்குமே வந்து ஒரு ஜஸ்டிஸ் கிடச்ச மாதிரி இருந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம அலிசன் ஹைட்டவருக்குமே வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அவங்க காம் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். பட் இதுவுமே நடக்காமல் போயிட்டு. ஸோ எஸ் நம்ம விசரிஸ் மேலே தப்பு இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலுமே அந்த லெப்ரோசி இந்த டிசீஸ்னால நீங்கள் வந்து யோசிக்க கூட முடியாதுங்க. உங்க உடம்பு கூட பார்த்துக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் பண்ண சில மிஸ்டேக்ஸ்னால நம்ம ஃபுல்லாவே அவரால தான் நடந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் சம் பீப்புளோட ஒரு எப்படி சொல்லலாம்? நான் லாரி ஸ்ட்ராங் சொன்னேன்ல, அவங்களோட ஒரு ஓன் பெனிஃபிட்டுக்காக ஜஸ்ட் சில கேரக்டர்ஸ் வந்து மேனிபுலேட் பண்ணி இந்த ஹோல் சிவில் வாரே நடந்துட்டு அண்ட் அப்படிதான் நம்ம டான்ஸ் ஆஃப் த டிராகன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம விசரிஸோட இந்த மிஸ்டேக்ஸ் வந்து ஒரு முக்கியமான காரணமாக நம்ம டான்ஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அண்ட் தென் திஸ் ஹோஸ் பாசனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.